அனைவருக்கும் வணக்கம். சின்ன சின்ன பூக்கள் தமிழில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான உரைநடை வினாக்கள், ஒரு மதிப்பெண் வினாக்கள் பார்க்கலாமா? பூவின் ஐவகை நிலைகள் என்னென்ன அப்படிங்கிறது தான். பூவின் ஐவகை நிலைகள் என்னென்ன? அரும்பு, போது, மலர், வீ, செம்மல். புரியுதுங்களா? இன்னும் இதை சொல்லுங்கள் பார்ப்போம். பூவின் ஐவகை நிலைகள் அரும்பு, போது, மலர், வீ, செம்மல். சரி, அடுத்தது பூவின் தோற்ற நிலை. அப்படியே மொட்டு மாதிரி வரும் இல்லைங்களா? அப்போ தான் மொட்டு வந்து இருக்கும் இல்லைங்களா? அதுக்கு பேர் தான் அரும்பு. பூவின் தோற்ற நிலைக்கு பேர் என்ன? அரும்பு. அடுத்தது பூ விரிய தொடங்கும் நிலை. அப்போ தான் விரியுது, மலர்ந்தும் மலராமலும் இருக்கும் பாருங்க, அதுக்கு பேர் போது. அதுக்கு பேர் என்னது? போது. பூ விரிய தொடங்கும் நிலை போது. பூ மலர்ந்த நிலை, நல்லா விரிஞ்சிருக்கு, நம்மளே சொல்லுவோம் இல்லையா மலர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான் பூ மலர்ந்த நிலை மலர். மரம் செடியிலிருந்து பூ கீழே விழுந்த நிலை வீ. மரம் செடியிலிருந்து பூ கீழே விழுந்த நிலை வீ. பூ வாடிய நிலை, கீழே விழுந்து வாடி போயிருக்கு, அப்படி இருக்கக்கூடிய நிலைக்கு பேர் தான் செம்மல். அப்படி இருக்கக்கூடிய நிலைக்கு பேர் என்னது? செம்மல். பூ வாடிய நிலை, கீழே விழுந்து வாடிய நிலைக்கு பேர் செம்மல். அடுத்து மரக்கிளைகளின் பிரிவுகள். அதாவது மரம் வளர்ந்துருக்கும் இல்லைங்களா? அந்த மரக்கிளையோட பிரிவு. அடிமரத்திலேருந்து பிரியக்கூடிய பெரிய கிளைக்கு பேர் கவை. அடிமரத்தின் பெரிய கிளை கவை. கவையின் பிரிவு, அந்த கவை பிரிஞ்சு போகும்போது அதுக்கு கொம்பு அல்லது கொப்புன்னு பேர். கவையின் பிரிவு கொம்பு அல்லது கொப்பு. கொம்பின் பிரிவு, கொம்பு பிரிஞ்சு போகும்பொழுது அதுக்கு பேர் கிளை. கொம்பின் பிரிவு கிளை. கிளையின் பிரிவு சினை. கிளையின் பிரிவுக்கு பேர் என்ன? சினை. சினையின் பிரிவு போத்து. சினையின் பிரிவு போத்து. போத்தின் பிரிவுக்கு பேர் தான் குச்சி. நம்ம சின்ன குச்சின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான் போத்தின் பிரிவு குச்சி. அந்த குச்சியிலேருந்து இனுக்குனுக்கா உடைங்க, இலைய சொல்லுவாங்க இல்லைங்களா, இனுக்குனுக்கா உடைங்கன்னு. அந்த குச்சியின் பிரிவுக்கு பேர் தான் இனுக்கு. புரியுதுங்களா? இப்போ இதோட உரைநடை முடியுது. அடுத்து இலக்கண வினாக்கள். இலக்கண வினாக்களில் நாம் பார்க்க போகிறது சார்பெழுத்துகள் எத்தனை வகைப்படும் சொல்லுங்க பார்ப்போம். சார்பெழுத்துகள் 10 வகைப்படும். சார்பெழுத்துகள் எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். சரி, அடுத்து அளபடை எத்தனை வகைப்படும்? அளபடை 2 வகைப்படும். அளபடை எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். ஒன்று உயிரளபடை, இன்னொன்று ஒற்றளபடை. உயிரெழுத்துக்கள் அளபெடுக்கும் போது அது உயிரளபடை. ஒற்றெழுத்துக்கள், அதாவது புள்ளி வச்ச மெய்யெழுத்துக்கள் அளபெடுக்கும் போது அது ஒற்றளபடை. இது செய்யுள்ள தான் வரும். அதாவது அடுத்து இந்த உயிரளபடை எத்தனை வகைப்படும்னா 3 வகைப்படும். உயிரளபடை எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். அது என்னென்ன அப்படின்னா செய்யுளி செயலபடை, இன்னி செயலபடை, சொல்லி செயலபடை. உயிரளபடை எத்தனை வகைப்படும்? செய்யுளி செயலபடை, இன்னி செயலபடை, சொல்லி செயலபடை. அடுத்து செய்யுளி செயலபடை எப்படி வரும் அப்படின்னா, செய்யுளில் பாட்டு படிக்கும்போது ஓசை குறைவாக தெரியும். அது மாதிரி ஓசை குறைகின்ற போது ஓசையை நிறைவு செய்வதற்காக, இசையை நிறைவு செய்வதற்காக வருவது செய்யுளி செயலபடை. அதனால தான் அந்த செய்யுளி செயலபடைக்கு இன்னொரு பேர் என்ன? இசை நிறை அளபடை. இசை நிறை அளபடை. இது தொழார் அது மாதிரி வரக்கூடியது, ஓதல் இது மாதிரி வரக்கூடியது தான் இசை நிறை அளபடை அல்லது செய்யுளிசை அளபடை. அடுத்து இன்னிசை அளபடை. இன்னிசை அளபடை எப்படி வரும் அப்படின்னா, இனிய ஓசைக்காக நல்லா தான் இருக்கும், ஆனாக்கா இனிமையாக இல்லை அப்படிங்கிறதுக்காக அளபெடுப்பது. அப்போ அதுங்க குரில் நெடிலாக மாறி அளபெடுக்கும். அப்போ கெடுப்பதும் உடுப்பதும் உண்பதும் எல்லாமே இல்லையா, இது மாதிரி இனிய ஓசைக்காக அளபெடுப்பது இன்னிசை அளபடை. அடுத்தது சொல்லிசை அளபடை. சொல்லிசை அளபடை எப்படின்னா, பெயர் சொல் எச்ச பொருளை தருவதற்காக அளபெடுக்கும். அப்படி எச்ச பொருளை தருவதற்காக அளபெடுப்பது சொல்லிசை அளபடை. உரணசெயி, அந்த உரணசெயி வரணசெயி அப்படின்னு வருது பாருங்க, அது மாதிரி வரக்கூடியது. ஈ வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது சொல்லிசையாக தான் இருக்கும். ஊ வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது இன்னிசையாக தான் இருக்கும். அதே மாதிரி ஓதல், தொழார், அது மாதிரி படா, அது மாதிரி ஆ வருது, ஓ வருது, இது மாதிரி வருதுன்னா அது கண்டிப்பாக இசை நிறையாக, அதாவது செய்யுளிசையாகத்தான் இருக்கும். இந்த அளபடை இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? ஆக அளபடை எத்தனை வகைப்படும்? அளபடை 2 வகைப்படும். உயிரளபடை, ஒற்றளபடை. உயிரெழுத்துக்கள் அளபெடுக்கும் போது உயிரளபடை. ஒற்றெழுத்துக்கள், அதாவது புள்ளி வச்ச மெய்யெழுத்துக்கள் அளபெடுக்கும் போது அது ஒற்றளபடை. உயிரளபடை எத்தனை வகைப்படும்னா அது 3 வகைப்படும்.
செய்யுளி சேலபடை அல்லது இசை நிறை அளபடை, அடுத்தது இன்னிசை அளபடை, அடுத்தது சொல்லிசை அளபடை. புரியுதுங்களா? புரியாட்டி நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில், அதாவது விமர்சன பகுதியில் இது எனக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அடுத்த பதிவில் நான் முதல்நிலை தொழில் பெயர், வினையால் இணையும் பெயர் இதெல்லாம் நான் போடுறேன். சரிங்களா? இப்போ உடனே உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடியே நான் போட்டுறேன். சரிதானா? நன்றி, வணக்கம்.